விஜய் சாரோட பையன் கூட நடிக்கணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா விஜய் சாரோட பையனை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு ரூமர் இருந்துச்சு. அது பொய். அவர் எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன், நான் எதுக்கு அவரை போய் டேட் பண்ணணும்? ஜெய்சன் சஞ்சய் கூட நீங்க ஒரு பேரா பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆக்சுவலி தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் தளபதிக்கு பேராலாம் நடிக்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு பையன் கூட நடிக்கிறதுக்காச்சும் முயற்சி பண்ணுவோமே சொன்னதுதான் அது. அப்படி நான் இப்படி வெள்ளந்தியா பேசுறதெல்லாம் ஒரு விபத்தா போய் முடிஞ்சிருது. ஓகே, சோ இது மாதிரி வந்து உனக்கு கேட்டுச்சு என்னடா இந்த மாதிரிலாம் ரூமர் எழுதுறீங்கன்னு ஏதாவது ரூமர் இருக்கா? இந்த ரெண்டு இல்லாம நிறைய இருக்குல்ல, நிறைய இருக்கு. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஆமா, எனக்கு ஆக்சுவலி சம்டைம்ஸ் இவங்களுக்கு எங்க இந்த மாதிரிலாம் அது யோசிக்க தோணுது, அந்த மாதிரி தோணும். அப்புறம் சிரிப்பா இருக்கு விட்டுற, சரி ஏதாவது சொல்லுங்கடா. ஓகே, பட் ஆனா நான் அந்த சீரியல்ல வந்து ஒரு டைம் நான் டிவில பாக்கும்போது அந்த கெட்டப்ல பார்த்தா உண்மையிலேயே ஒரு பெரிய பொண்ணு மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. அது எப்படி பண்ணேன்? இத்தனைக்கும் அப்ப எனக்கு 17 வயசு தான். நான் +1 படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. எப்படி அப்படி பண்ண முடிஞ்சது? எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. சின்ன பொண்ணாச்சு, இது என்ன இந்த கெட்டப்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் புடவை கட்டி பொட்டெல்லாம் வச்சு கொஞ்சம். பட் அது உனக்கு பிடிச்சிருந்ததா? அந்த லுக்கா உனக்கு பிடிச்சிருந்ததா? ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கலதான். என்னது இது இப்படி நடிக்கிறோமே அப்படின்றது. பட் ஆனா அந்த கேரக்டர் எப்படி மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு, அதை எப்படி வர வச்சாங்கன்றப்போ, நம்ம இப்படி நடிச்சனாலதான் நம்மள எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இப்ப சீரியல் திருப்பி கண்டினியூ பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மேபி திருப்பி பண்ணலாம்.